நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு பெண்மணி. அவர்கள் கடந்த 2021 6வது மாதம் அன்று அலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னிடத்தில் உரையாடினார். அவர் லண்டனில் குடிபெயர்ந்து பிறந்தது ஈரோடு மாநகரத்திலே. ஆனால் லண்டனில் திருமணம் செய்து லண்டனில் கொடுத்த பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு 14 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. திருமணமாகி 10 ஆண்டுகள் கடந்த பிறகு என்னிடத்தில் என்னுடைய யூடியூப் நிகழ்ச்சியை பார்த்து என்னிடத்தில் ஜாதகம் பார்த்தார். பார்க்கும் பொழுது அவர் பிறந்தது முதலாவது கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிறேன். 21/9/1978 பிறந்த பெண்மணி, ஈரோடு மாநகரத்தில் பிறக்கும் பொழுது அவருக்கு லக்னம் பாருங்கள், மகர லக்னம், ராசி ரிஷபராசி, நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், 3 வருடம் 3 மாதம் 10 நாள் ஜனன ஜாதகத்தினுடைய இருப்பு. அதே போன்று கிரகத்தினுடைய அடைவு லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே கேது, 5ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், 7ஆம் பாவத்திலே தனித்த குரு உச்சம் பெறுகிறது, 8ஆம் இடத்திலே புதன் சனி, 9ஆம் இடத்திலே சூரியனும் ராகுவும், 10ஆம் இடத்திலே தசமகேந்திரத்திலே சுக்கிரனும் செவ்வாயும் வலிமை பெற்று அமர்ந்திருக்கிறது. இவருக்கு நடைமுறையிலே திசை பாருங்கள், 54 வயசு இந்த பெண்மணிக்கு முடிகிற வரைக்கும் குரு திசை. அப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40-38 வயதில் இந்த பெண்மணிக்கு இந்த தசை தொடங்கிடுச்சு. அப்போ கரெக்டாக அவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது குரு திசையில் சனி புத்தி நடைமுறையில் இருந்தது. என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கும் பொழுது எடுத்தெடுப்பில் கேட்கிறேன், கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் எப்படியம்மா இந்த 10 ஆண்டுகளை கடந்து வந்தீர்கள்? அதாவது கொல்லும் மாரகஸ்தானத்திலே மரணஸ்தானத்திலே குரு அமரப்பட்டிருக்கிறது. ஒன்று பிரிய வேண்டும் அல்லது இறக்க வேண்டும், இதுதான் நியதி. அப்போ அதுக்கு அந்த பெண்மணி அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிறது. 2 ஆண் வாரிசுகள், 2 மழலை செல்வத்திற்காகத்தான் நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கும் என் கணவருக்கும் பரஸ்பர ஒற்றுமை இல்லை. நன்றாகத்தான் ஆரம்ப கட்டத்திலே வாழ்க்கை வாழ்ந்தோம். அதன் பிறகு நீங்கள் சொன்னீர்களே குரு திசை எங்களுடைய வாழ்க்கையில் மைனஸை ஏற்படுத்துன்னு. ஆமாங்க ஐயா, கரெக்டாக 38 வயசு எனக்கு வரும் பொழுது அப்பொழுதுதான் என் கணவனுக்கும் மனைவிக்கும் விரிசல் ஏற்படும் என்று சொன்னீங்களே, அதுதான் உண்மை. அப்பொழுதுதான் வேறொரு பெண் ஊடுருவுகிறாள் இவருடைய வாழ்க்கையில், அவருடைய கணவனுடைய வாழ்க்கையில். அப்போ 2 பேர்களுக்கும் தகாத உறவுகள் ஏற்படுகிறது. பிரிய வேண்டும் என்பது விதி, அதற்கு ஒரு பெண் ஊடுருவுகிறார். அப்போது 2 பேர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள், அடிக்கடி தகராறு வரும், அடிக்கடி தகராறாக முத்தும். ஆனால் இருப்பினும் என்ன பண்ணுறது, 2 குழந்தைகளுக்கு தாயாகி விட்டேனே என்று அந்த குழந்தைகளுக்காக நான் விட்டு கொடுத்து போனேன். 2 முறை என்னை கொலை முயற்சியில் ஈடுபட்டு என்னை வாகனத்தில் கூட்டு போய் 2 முறை மேஜர் ஆக்ஷன் பண்ணார். அதில் நானும் தப்பிக்கிறேன், அவரும் தப்பிக்கிறாரு. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் திட்டமிட்டு அவர் செய்தார். திட்டமிட்டு செய்கிறாரோ திட்டமிடாமல் செய்கிறாரோ, அவரை விட்டு நீங்கள் பிரிந்து வந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் கொல்லாமல் கொன்றுவிடுமாம் கிரகங்கள் என்று சொல்வதைப் போல குரு திசை உங்களுக்கு சிலாக்கியப்படாதம்மா. 54 வயசு வரலுமே இந்த குரு திசை உங்கள் வாழ்க்கையில் இருக்கம்மா. கவனமாக கடந்து வரணும். இப்போ வேண்டுமென்றால் நீங்கள் தப்பிக்கலாம், ஊடுருவலாம், அதெல்லாம் இருக்கட்டும். குரு திசையில் இப்பொழுது சனி புத்தி 2021 9வது மாதத்தோட முடியுது. அதன் பிறகு மீண்டும் புதன் புத்தி கிட்டத்தட்ட 2 வருஷம் செல்கிறேன். அவர் 2 வருஷம் 10 மாதம். அது முடிந்த பிறகு கேது முடிஞ்சோடனே சுக்கிரன் ஒன்று ஆரம்பிக்கும் பாருங்க. அது கொல்லாமல் கொன்று விடுமா. ஏன்னா 8ஆம் இடத்திற்கு மாரகத்தில் சுக்கிரன் யாரோட, செவ்வாயோட கூடப்பட்டிருக்கிறது. லக்னத்திற்கு 7ஆம் பாவத்திலே இயற்கை மாரகத்தில், சரத்துக்கு 2-7 மாரகம் அல்லவா. அப்போ ஸ்திரத்துக்கு 3ல், ரிஷப ராசிக்கு 3ல் குரு இருக்கிறார். குரு திசையில் சுக்கிர புத்தி வருங்காலத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்போ 2021 9வது மாதம் வரல சனி புத்தி, அதுலேருந்து 3.5 ஆண்டுகள் கடந்த பிறகு 2025 பிறகு அதுலேருந்து 3 வருஷம் ஒரு மைனஸான பீரியட் வருதம்மா. மிகவும் கவனமாக இருக்கணும். ஆக்ஷன் பண்ணது தப்பிச்சதெல்லாம் ஒரு புறத்தில் நம்ம வாய்களையே சொல்லிக்கலாம். மரணத்துக்கு உண்டான கட்டத்தை காட்டிடுமா, அதுலேருந்து விலகிடுங்கன்னு. அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எதனால் அப்படின்னா 4ஆம் இடம் வாகனம், 4ஆம் இடம் ஒரு பெண் ஆணுக்கு சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதி யார் வர்றான்னா செவ்வாய். 4ஆம் இடத்திற்கு 2 மாரக தொடர்புன்னு கேட்டால் சுக்கிரன். அப்போ சரமனையாக ஒரு 4ஆம் இடம் வாகனஸ்தானம்.
அந்த சரத்துக்கு 2 7 மாரகம். அப்போ அந்த சுக்கரனோட செவ்வாய் கூடுறது குடும்ப வாழ்க்கையை சீர்குலை வைக்கும். 7ஆம் பாவத்தில் இந்த ரிஷபத்திற்கு குரு யாருன்னா இயற்கையாகவே பாவி. இருப்பினும் மகர லக்னத்திற்கே ஒரு பாவியாக வருவார். அவர் எங்கே உட்காந்துருக்கா? கணவன் ஸ்தானத்தில். அப்போ கணவனை வீழ்த்தணும் அல்லது கணவன் மனைவி உறவுலேருந்து இவங்களுக்கு விரிசல் ஏற்பட்டு பிரியணும். அந்த சுக்கிர புத்தியில் மிக மிக கவனமாக இருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, சனி 3வது பார்வை அந்த சுக்கிரனை பார்க்கறதுனால இதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஆனால் கணவன் மனைவி பிரிவினையை அந்த காலகட்டத்தில் கொடுத்துரும், பெரிய விபத்து கண்டத்தையும் கொடுக்கும்ல. அப்போது பாருங்கள், கிட்டத்தட்ட திருமணமாகி 10 ஆண்டுகள் கடந்து என்னுடைய மல்லை செல்வத்துக்காக நான் வாழ்கிறேன்றாங்க. அப்போது காலம் பதில் சொல்லும். இந்த மாதிரி ஒரு மைனஸ் நம்ம கட்டத்தில் வாங்கி வந்ததுனால தான் அந்த மைனஸான கணவன் வாய்க்கிறான். அப்போ மைனஸும் தான் ஒன்று சேருத ஒழிய மைனஸும் ப்ளஸ்ஸும் ஒன்று சேராது. அப்படி மைனஸும் ப்ளஸ்ஸும் ஒரு காலகட்டத்தில் சேர்ந்தாலும் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு ரிலீவ் ஆகிடும். அப்போ மீண்டும் ப்ளஸ் ஆகும், மைனஸோட போய் இணையும். அதுதான் ஒரு ஜாதகத்தில் கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக பார்க்கும் பொழுது அந்த 3ஆம் இடம் ஒரு பெண் ஜாதகத்தில் நன்கு அமையணும் பொருத்த பலத்தில். இந்த நிறைய அஸ்ட்ராலஜர் அதை பார்க்க தவறிடுறாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கா, என் பிள்ளைக்கு கேது இருக்குதா, செவ்வாய் இருக்கா, செவ்வாய் தோஷம், இதைத்தான் பார்க்கணும் ஒழிய 7ஆம் பாவத்தில் எப்படிப்பட்ட கிரகம் அமர்ந்திருக்கிறது, நடைமுறையில் என்ன திசை கணவன் மனைவிக்கு வருகிறது, இவர்களை திருமணம் செய்து வைத்தால் பரஸ்பர ஒற்றுமையோடு வாழ்வார்களா அல்லது இடைக்காலத்திலே பிரிந்து விடுவார்களா, இல்லது பிரிந்து வாழ்க்கை நடத்துவார்களா, இல்லை கணவனுக்கு மாரகமா அல்லது மனைவிக்கு மாரகமான்றது கிரகத்தினுடைய அடைவை பார்க்கும் பொழுதே தெரியும் நண்பர்களே. அதைத்தான் 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கிறதெல்லாம் விடுத்து கட்ட பொருத்தத்தில் 3ஆம் இடமும் 7ஆம் பாவமும் 5ஆம் இடம் கௌரவமும் சீர்தூக்கி இருக்கணும். அதைத்தான் அடிக்கடி நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லுவேன். 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் 11ஆம் இடமும் அதே போன்ற 5ஆம் இடமும் 3ஆம் இடமும், இது மாதிரி 6 விதமான அமைப்பு இருக்குங்க. ஆனால் அதில் 2 பர்டிகுலராக நல்லா இருக்கணும். இந்த 9 பொருத்தம், இந்த 10 பொருத்தம், இந்த 11 பொருத்தம்லாம் சுத்த அம்பக்குங்க. அதனால் நிறைய பேர் பார்த்து வாழ்க்கை சின்னாபின்னப்பட்டு பிரிவினை கோட்டில் நிற்கிறத அனுதினமும் பார்க்கலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.